மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். நரை திரை மூப்பு அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? இந்த நரைமுடி பிரச்சனை தான் ஏகப்பட்ட பேருக்கு இருக்கு. நிறைய கிட்ஸ் எல்லாம் நம்ம கிளினிக் வருவாங்க. பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, மேம் இங்க பாருங்க நல்லா குனி அப்படின்ட்டு குனிஞ்சு தலையை என்கிட்ட காட்டுவாங்க. இங்க பாருங்க எவ்வளோ நரைமுடி இருக்கு. ஸோ 8th ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறான், 10th ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறான். ஸோ பெண் குழந்தைகளுக்குமே இந்த பிரச்சனை இருக்கு. இந்த மாதிரி நரைமுடி வருவதற்கு காரணம் என்ன? இளம் வயதிலேயே ஒரு நரைமுடி வந்துருச்சுன்னா அதை எப்படி ரொம்ப ஈஸியா நம்ம அவாய்ட் பண்ணலாம் இல்லையா? அப்போ உணவு முறை பேசிக்கா நான் ஃபுட்ல எது இதெல்லாம் சாப்பிடலாம், இந்த டயட் சொல்லுங்க மேம் தான் நிறைய பேர் கேட்டீங்க. டயட், இந்த நரைமுடி மற்றும் கூந்தல் சார்ந்து வரக்கூடிய பிரச்சனைகள், ஹேர் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னா இந்த உணவுகள் எல்லாம் நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த லிஸ்ட் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கிட்டு டெய்லியுமே இதை ஃபாலோ பண்ணுங்க. நல்ல ரிசல்ட் இருக்கும். எல்லாமே சிம்பிளான ஹோம் ரெமடிஸ் தான். இதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தாவே போதும். சரி, ஃபர்ஸ்ட் நம்ம எதை தவிர்த்துட்டு எதை அதிகமா சாப்பிடணும், இதை நம்ம கவனத்துல வச்சுக்கணும். தவிர்க்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, குழந்தைகளுக்கும் சரி பெரியவர்களும் சரி, ஒரு 35 to 40 வயதிற்குள்ள நரைமுடி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இதை ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். இந்த டவுட் நிறைய பேர், மேம் 30 வயசு ஆகுது, 28 வயசு ஆகுது, இந்த வெள்ளை முடியெல்லாம் கருப்பா மாறுமா? நான் மொட்டை போட்டே இருக்கேன், திரும்ப முளைக்கும் போது அது வெள்ளையாதான் முளைக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ரூட்ல ப்ராப்ளம் இருந்ததுன்னா எத்தனை முறை நம்ம தலைமுடியை அகற்றி அகற்றி திரும்ப அது முளைக்கும் போதும் வெண்மையாகத்தான் இருக்கும். சரி, அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா இந்த நரைமுடிக்கு நம்ம தவிர்க்க வேண்டிய உணவுகள் என்னென்ன, இதை அதிகமா நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். சரி, என்னென்ன உணவுகள் நம்ம தவிர்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, முக்கியமாக குழந்தைகளும் சரி பெரியவர்களும் சரி, இந்த உப்பு சுவை அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள், ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணி இருக்கக்கூடிய உணவுகள், உப்பு நல்லா நம்ம குழந்தைகளை பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்றாங்கன்னா அந்த கடைசியில அந்த பேக்கெட் உள்ள கொஞ்சம் மசாலா இருக்கும், அதை கொட்டி கொட்டி ரொம்ப டேஸ்டா விரல்களை வாயில வச்சு அந்த அளவுக்கு டேஸ்ட் பண்ணி சாப்பிடுவாங்க. ஒரு சின்ன பீஸ் கூட விட மாட்டாங்க. இதுவே நம்ம ஹெல்த்தியா ஒரு டயட் செஞ்சு கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன், சாப்பிடவே மாட்டாங்க, உள்ள வேண்டாம் அப்படின்னு தள்ளி வச்சிருவாங்க. அந்த அளவுக்கு உப்பு புளிப்பு சேர்ந்து, பெரும்பாலும் இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே பேக்கெட்ல அடைப்பட்டு வரக்கூடியது உப்பும் புளிப்பும் சேர்ந்த மாதிரி தான் இருக்கும். அந்த சுவைக்கு நம்ம அடிமையாகணுன்றதுக்காக அந்த மாதிரி. அப்போ அதை தொடர்ந்து சாப்பிடதான் பிளட்ல நிறைய டாக்ஸின் சேர ஆரம்பிச்சிடும். இன்றைக்கு பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது யூரியா கிரியேட்டின் லெவல் நிறைய பேருக்கு அதிகமாகுது. அதிகமாக அடுத்தது என்ன கண்டிஷன் ஆகுதுன்னா, அது பிளட்ல நிறைய டாக்ஸின்ஸ் இருக்கு. முக்கியமா இந்த யூரிக் ஆசிட் லெவலும் நமக்கு அதிகமாகும்போது இந்த பிரச்சனை ஏற்படுறத நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த அளவுக்கு நம்ம உடல்ல ரத்தத்துல டாக்ஸின் சேரும்போது ஸ்கின்ல அது ரிஃப்ளெக்ட் ஆகும். அடுத்ததாக கண்கள், பார்வை குறைபாடு நிறைய பேருக்கு இருக்கு. இன்றைய காலகட்டத்துல நிறைய பேர் கண்ணாடி போட்டிருக்கிறதுக்கு ரீசன் நம்ம உடல்ல டாக்ஸின்ஸ் நிறைய இருக்கு, சத்து குறைபாடு, நரம்புகள் மற்றும் அந்த ஆர்டரிஸ்ல ரத்த ஓட்டம் சரியாக இல்லாததுனால இந்த பிரச்சனைகள் வருது. அதே மாதிரிதான் தலைக்கு இந்த நரைமுடி ஏற்படுறதுக்கும் ஒரு காரணம். நரைமுடி ஏற்படுறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம், தலைக்கு கொஞ்சம் ரத்த ஓட்டம் குறையிறது. ரத்த ஓட்டம் குறையறதுனால என்ன நடக்குதுன்னா, நமக்கு சரியான ஒரு நியூட்ரிஷன், தலைமுடிக்கு சரியான ஒரு நியூட்ரிஷன் போகாததுனால இந்த பிரச்சனை ஏற்படுதுன்னு சொல்லலாம். நியூட்ரிஷன் இல்லைன்னா நிச்சயமாக தலைமுடி உதிர்தல், ஹேரோட ரூட் ரொம்ப வீக் ஆயிட்டு தலைமுடி உதிர்தல், நரைமுடி, இந்த பிரச்சனைகள் எல்லாமே ஏற்படுது. அதுக்கு அடுத்தது நம்ம சாப்பிடக்கூடிய உணவுல கால்சியம் ரொம்ப முக்கியம், இரும்புச்சத்து ரொம்ப முக்கியம், மெக்னீசியம், ஜிங்க். ஏன்னா இந்த தலைமுடின்னு சொல்லும்பொழுது நம்ம என்ன பண்றோம்னா அயன் மட்டும், ஃபோலிக் ஆசிட் மட்டும் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். ஆனா இதுல பார்த்தோம்னா இந்த நரைமுடி வர்றதுக்கு முக்கியமான இந்த மெக்னீசியம், ஜிங்க், இது அளவு குறையும் போதுதான் நமக்கு நரைமுடி பிரச்சனை ஏற்படுது. அப்போ நம்ம உணவுல இது எல்லாமே சரியா இருக்கணும் இல்லையா? அப்ப காலையில டெய்லி கொஞ்சமா கருவேப்பிலை சாப்பிட்டா முடி கருகருன்னு இருக்கும், அது உண்மைதான். ஆனா அது எந்த மாதிரி டெய்லி நம்ம எடுக்கிறோமான்றது முக்கியம். கருவேப்பிலை என்ன பண்றோம்னா நல்லா வாஷ் பண்ணிட்டு நிழல்ல உலர்த்திக்கணும். இப்போ அதை பொடி பண்ணிட்டு, கருவேப்பிலை பொடி 100 கிராம் இருக்கு அப்படின்னா அந்த 100 கிராம் பொடியோட 10 கிராம் அளவுக்கு சீரக பொடி சேர்க்கணும். நல்லா ஃபைன் பவுடரா 10 கிராம் அளவுக்கு சீரக பொடி சேர்த்துட்டு 5 கிராம் அளவுக்கு பெருங்காயம் இதுல சேர்க்கணும். கருவேப்பிலை பொடி 100 கிராம், சீரகம் 10 கிராம், பெருங்காய பொடி 5 கிராம். இது 3 சேர்த்து பவுடர் டப்பால ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு ஸ்டோர் பண்ணிட்டோம்னா
காலையில எவ்வளவுங்க சாப்பிடணும் அப்படின்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுக்கணும். ஒரு 5 கிராம் 1/2 ஸ்பூன் அதாவது டேபிள் ஸ்பூன்ல ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துட்டோம், சாரி 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்துட்டோம்னா அது போட்டு அதுல நெய் இல்லைன்னா தேன் விட்டு சாப்பிடணும். யாரெல்லாம் நெய் சாப்பிடணும், யாரெல்லாம் தேன்ல சாப்பிடணும் அப்படின்னு பார்த்தோம்னா, குழந்தைகளுக்கு நம்ம வந்து நெய்லயே கொடுக்கலாம். எதற்காக அப்படின்னா பாடி ஹீட், ஸோ அதிகமான உடல் உஷ்ணம் இருக்கு, கண் எரிச்சல் இருக்கு அப்படின்றவங்க நெய்ல சாப்பிடலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் எடுக்கிறோம், 5 கிராம் அளவுக்கு அந்த பொடியை எடுக்கிறோம், நெய் விட்டு குழச்சி காலையில சாப்பிடணும். காலையில பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறதுக்கு 10 நிமிடங்களுக்கு முன்னாடி. இதுவே சர்க்கரை நோயாளிகளாக இருந்தாலும் நம்ம வந்து நெய்லே சாப்பிட்டுக்கலாம். தேன்ல யாரெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னா, ஆல்ரெடி அனிமிக்கா இருக்கிற நபர்கள், இல்லை எனக்கு கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றவங்க எடுத்துக்கலாம். இல்லைங்க எனக்கு வந்து சுகர் இருக்குன்றவங்க நெய்ல சாப்பிடலாம். நெய்ல சாப்பிட்டா எனக்கு வேண்டாம், எனக்கு கொலஸ்ட்ராலும் இருக்கு பிபியும் இருக்கு அப்படின்றவங்க வெந்நீர்ல, வெது வெதுப்பான வெந்நீர்ல இந்த பொடியை போட்டு கலந்து குடிச்சிடணும். ஸோ யாரெல்லாம் எதுல சாப்பிடணுன்றது விவரத்தையும் நான் சொல்லிட்டேன். காலையில நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு 15-20 நிமிடங்கள் முன்னாடி இந்த பொடியை நம்ம எடுத்துக்கிட்டே வந்தோம்னா ஹேர் வந்து நல்லா பிளாக் ஆகுது தெரியும். நிறைய பேருக்கு தலையில இந்த எண்ணெய் வைக்கிற பழக்கமே இருக்காது. பல வருஷமா நான் வந்து எண்ணெயை வைக்கிறதுலாம் சொல்வீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களும் இன்டர்னலா உள்ளுக்கு இதை சாப்பிடும்போது நம்ம உடல்ல என்னென்ன மாற்றங்கள் நடக்குது அப்படின்னா, இது வந்து பெஸ்ட் லிவர் டானிக் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம கல்லீரல்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்வதற்கு இந்த பொடி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை வந்து நம்ம டெய்லி காலையில பிஃபோர் ஃபுட், உணவுக்கு முன் நம்ம சாப்பிட்டுக்கலாம். இதற்கு அடுத்தது வந்து பார்த்தோம்னா இளநீர். இளநீர் வந்து ஒரு பெஸ்ட், நம்ம பாடியில இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸை ரிமூவ் பண்றதுக்கு நிறைய நியூட்ரிஷன் இதுல இருக்குதுன்னு சொல்லலாம். முடிந்த அளவுக்கு வாரம் 2 முறையாவது இளநீரை குடிக்கணும். காலையில நம்ம வந்து எம்டி ஸ்டொமக்ல இளநீரை குடிக்கலாம். இல்லைங்க எனக்கு இளநீர் குடிச்சா அசிடிட்டி ஃபார்ம் ஆகுது, வயிறு எரிச்சல் ஆகுதுன்னு சொல்றவங்க மற்ற நேரங்கள்ல மதிய நேரத்திலயோ இல்ல மாலை நேரங்களையோ வாரத்துக்கு 2 நாள் இளநீரை வந்து சேர்த்துக்கலாம். அது செவ்வெளநீர்னா ரொம்ப நல்லது. இதனோட வந்து குங்குளிய பருப்பும் சேர்த்து சாப்பிடும்போது உடல்ல இருக்கக்கூடிய உஷ்ணம் வந்து குறைய ஆரம்பிக்கும். அடுத்து முக்கியமாக பார்த்தோம்னா இப்படி கருவேப்பிலை சொன்னனும், அதே மாதிரி கரிசலாங்கண்ணி கீரை, நெல்லிக்காய் பொடி, இது ரெண்டுமே சேர்த்து சாப்பிடணும். கரிசாலை பொடி நமக்கே கிடைக்கும், அதனோட நெல்லி பொடியும் நமக்கு கிடைக்கும். ரெண்டும் வந்து ஈக்குவல் அமௌண்ட், சம அளவு கலந்துக்கணும். கரிசாலை பொடி 100 கிராம் எடுக்கிறோம்னா நெல்லி பொடியும் 100 கிராம் எடுத்து கலந்து வச்சுட்டு நான் சொன்ன மாதிரியோ தேன்லயோ இல்ல நெய்யிலையோ இல்ல வெந்நீர்லயோ கலந்து குடிச்சிட்டு வந்தோம்னா முடி வந்து அடர்த்தியாக வளரும், கருகருன்னு இருக்கும். இந்த நரைமுடி பிரச்சனை அப்படின்றது இல்லாமல் இருக்கும். இது கூடவே டேண்ட்ரஃப் இருக்குங்க. நான் என்ன பண்றது, வீட்டுல இன்னொரு ரெமெடி சொல்றேன். அந்த டேண்ட்ரஃப் இருந்துச்சுன்னா ஹேர் ஃபால் ஆகும், நம்ம முடி வந்து ரொம்ப ட்ரையா இருக்கும். அடுத்ததா பார்த்தோம்னா வெண்மை நிறத்துல மாறும். அப்ப இந்த டேண்ட்ரஃப் எப்படி நான் சரி பண்றது அப்படின்னா, மிளகு போதுமான, மிளகு மட்டுமே போதுமான அளவு எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ ஒரு 100 ml எண்ணெய்க்கு நமக்கு வந்து ஒரு 10-20 கிராம் மிளகு தேவை. அதை பவுடர் பண்ணி எடுத்துக்கணும். இதனோட குப்பைமேனி இலையும் அரைச்சி எடுத்துக்கணும். ஸோ அப்போ வந்து ஒரு 200 ml நமக்கு ஆயில், தேங்காய் எண்ணெய் இருந்துச்சுன்னா அதுல மிளகு நல்ல ஒரு 10-20 கிராம் அளவுக்கு பவுடர் பண்ணி அதுல போட்டுடணும். குப்பைமேனி இலையும் ஒரு தேவையான அளவு, ஒரு 2 நெல்லிக்காய் அளவு நல்லா அரைச்சி எடுத்து அதுல போட்டு எண்ணெய் தைலமாக காய்ச்சி வடிகட்டிக்கணும். எக்ஸலண்டா இந்த எண்ணெய் வந்து இப்போ இந்த கிளைமேட்ல நிறைய பேருக்கு அந்த டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருக்கும். அதுக்கு வந்து தலையில அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ தலையில அப்ளை பண்ணிட்டு வரும்போது ஒரு பெஸ்ட் சொல்யூஷன் வந்து நமக்கு கிடைக்கும்னு சொல்லலாம். ஸோ ஹேர் க்ரோத், ஹேரை மெயின்டைன் பண்றதுன்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்ம வந்து டேண்ட்ரஃப்க்கு இந்த ஷாம்பு போடுறேன் அந்த ஷாம்பு போடுறேன் அப்படின்றத விட பேசிக்கா இந்த ஆயிலை அப்ளை பண்ணிட்டு நம்ம ஹேர் வாஷ் பவுடர், இயற்கையான மூலிகைகள் இருக்கக்கூடிய ஹேர் வாஷ் பவுடரை நம்ம வந்து ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு வந்தாவே தலைமுடி வந்து நல்ல கருமை நிறத்துல இருக்கும். அதுக்கப்புறம் இன்டர்னலா நம்ம எதெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம பாடியில டாக்ஸின்ஸ் இல்லாம இருக்கிறது, முக்கியமாக தலைமுடி பிரச்சனை வருதுன்னா லிவர், கிட்னி ரொம்ப ரொம்ப மெயின். ஸோ அப்போ லிவர் ஹெல்த் நமக்கு கரெக்டா இருக்கா, கிட்னியோட ஃபங்க்ஷன் நார்மலா இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா அது ஒரு சிம்டம்ஸ். ஏன்னா தலைமுடி மட்டும் நம்ம பார்க்காம மேஜரா இருக்கக்கூடிய இந்த 2 ஆர்கன்ஸ்லயும் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்றதும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. நம்ம கவனம் ஃபுல்லா ஹேர்லயே இருக்கும். எதுக்காக இந்த ஹேர் இப்படி மாறுதுன்னா லிவர் ப்ராப்ளமும் கிட்னி ப்ராப்ளமும் இருக்கு. அப்ப அதை கிளியர் பண்றதுக்கான, அதை சரி செய்யறதுக்கான வழிமுறைகள், மருந்துகள் அதுக்கப்புறம் நீங்க நிச்சயமாக எடுத்தே ஆகணும். சரி, இப்போ
நம்ம சொன்ன மாதிரி காலையில எம்டி ஸ்டொமக்ல ஒரு வெறும் வயிற்றுல நெல்லிக்காய் சாறு இல்லை ஏதாவது ஒரு காய்கறிகளோட சாறு, வெள்ளை பூசணி, கொத்தவரங்காய், கோவக்காய், இந்த மாதிரி ஏதாவது ஒரு காயோட சாறு தினமும் குடிச்சிட்டு வந்தாலும் தலைமுடிக்கு அது வந்து ரொம்ப நல்லதா இருக்கும். நிறைய பேருக்கு ரொம்ப ட்ரையா இருக்கும் இல்லைங்களா, அதை கிளியர் பண்றதுக்கும் இந்த காய்கறிகளோட சாறு வந்து பயன்படுத்தலாம். இதுல முக்கியமாக தலைமுடி கருமை நிறத்துல இருக்கிறதுக்கு ஹேர் ஆயிலோட சேர்த்து ஒரு கற்பம் மெடிசனும் நம்ம சித்தர்கள் சொன்ன வழிமுறைப்படி நம்ம கிளினிக்ல கொடுத்துட்டு இருக்கிறோம். சரி, இதுக்கு என்ன, இந்த ஹேர் ஆயிலை நம்ம எப்படி ரெடி பண்றது அப்படின்னு பார்த்தோம்னா, இது ரெடி பண்றதுக்கே ஒரு 7 to 8 நாட்கள் தேவைப்படும். ஸோ அந்த அளவுக்கு இதுல ஹெர்பல்ஸ் எல்லாமே போட்டு இது நல்லா ஹெர்பல்ஸ், அதாவது ஆட்டுப்பால், கொஞ்சம் ஆட்டுப்பால்ல ஒரு நாள், அதுக்கப்புறம் இது நல்லா ஊற வச்சு தேங்காய் எண்ணெயோடய ஒரு 2-3 நாட்கள் ஊற வச்சு எடுத்து செய்யக்கூடிய ஆயில். முக்கியமா இதுல வந்து பார்த்தோம்னா நம்ம குன்றிமணி அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அதனோட விதைகள் சேருது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா தேவதாரு, அகில்கட்டை, இது ரெண்டுமே சேரும். இந்த பொடி எல்லாமே சேர்த்து தான் பால், ஆட்டுப்பாலை நல்லா ஊற வச்சு எடுத்து 3 நாள் திரும்பவும் எண்ணெயோட சேர்த்து அப்படியே ஊற வச்சு இது தைலமாக எடுக்கும்போது உடல்ல இருக்கிற உஷ்ணம், நரைமுடி, இது எல்லாமே குணமாகுது. அதனோடு இது கூட கொடுக்கக்கூடிய கற்பம் மருந்து, அமிர்தவள்ளி கற்பம் அப்படின்ற மருந்தும் சேர்த்து எடுக்கும்போது நமக்கு லிவர்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் சரியாகும். அதே மாதிரி கிட்னில இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் இதனோட சேர்ந்து நரைமுடி பிரச்சனை, தலைமுடி உதிர்த்தல் இருக்குனாலும் அது வந்து குணமாகுது. தலைமுடி கருமை நிறத்துல இருப்பதற்கு, ரொம்ப ஹேர்ஃபால் ஆகாம இருக்கிறதுக்கு என்னென்ன சிம்பிளான ஹோம் ரெமெடிஸ், சித்தா மெடிசன்ஸ் இருக்கு அப்படின்றத இந்த பதிவுல பார்த்தோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.